ஹாய் மிஸ்ஸஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை. அதாவது நாளைக்கு புது வருஷம் பிறக்க போகிறதுப்பா. எல்லாரும் இன்னைக்கு இது வரைக்கும் நடந்ததுக்கு தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்க. நாளையிலேருந்து வாழ்க்கை நன்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நன்னா பிரார்த்திச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கோவிலுக்கு முடிஞ்ச வரைக்கும் 100% முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு நீங்கள் குளிக்கும் பொழுது கொஞ்சம் வெடிகாலம்பரம் எழுந்து குளிச்சுருங்க. அப்படி குளிக்கும் பொழுது 2 கல்லுப்பு 2 மஞ்சப்பொடி அதை போட்டு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் காய்ச்சாத பச்சை பால் இருந்தால் அதை ஊற்றி குளிச்சுக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு மஞ்சப்பொடியும் 2 கல் உப்பையும் போட்டு மட்டும் குளிச்சுக்கோங்க. கெடுதல் தோஷம் கிஷம் இதை திருஷ்டி எது இருந்தாலும் நாளைக்கு போயிடும். இன்னிலேருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாளையிலேருந்து நாங்கள் புதிய கஷ்டப்படுறவாளுக்கெல்லாம் எல்லா கஷ்டமும் மாறி நன்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நன்னா வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு நன்னா தெய்வத்தை பிரார்த்திச்சுட்டு அடுத்த வருஷம் எல்லாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ்வும் வளமும் செல்வம் ஆரோக்கியம் எல்லாம் பெருகிக்கிண்டு குட்டிகளுக்கு எல்லாம் நன்னா படிச்சுக்கிண்டு கல்யாணம் ஆகாத வாழ்க்கை கல்யாணம் ஆகிறது, குழந்தை பிறக்காமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு அவளுக்கு புத்திர பாக்கியத்தையும் கிடச்சிக்கிண்டு தீர்க்க சுமங்கலியாக ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் நன்னா இருங்கோ, எல்லாரும் கஷ்டமே இல்லாமல் இருங்கோ, எல்லோரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க. அண்ட் எழுந்த உடனே சாமிக்கு விளக்கேற்றிட்டு கொஞ்சம் காசு இருந்ததுன்னா உண்டியலில் காசு ஏதாவது இருந்தால் கண்ணுக்கு எதிர்க்க மாதிரி சாமிகிட்டே கூட ஏதாவது காசு எடுத்து வச்சுருங்கோ. அதை வந்துட்டு ஜஸ்ட்டு காத்தால் எழுந்தோன்னா அதை நீங்கள் பாருங்கோ. உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் எல்லாருடைய வாழ்க்கையும் கண்டிப்பான முறையில் ஏதாவது ஒரு சேஞ்சு வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நன்னா இருப்பீள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நானும் நன்னா வேண்டிக்கிறேன். ஸோ அண்ட் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்னா இருங்கோ எல்லோரும். நாளைக்கு திருப்பி நான் பேசுகிறேன். எல்லா கஷ்டங்கிறது இந்த வருஷத்தோடு எல்லாருக்குமே முடியட்டும். நானும் நிறைய பட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. பட் அடுத்த வருஷம் எந்த கஷ்டமும் இல்லாமல் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எண்ணிக்கிட்டு இருக்கேன். தெய்வம் கண்டிப்பாக அதை நடத்தி வைக்கும். அதனால் நீங்கள் யாருமே வருத்தப்பட வேண்டாம். நம்ம தான் கஷ்டப்படுறோம், எல்லோரும் நன்னா இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. கஷ்டப்படாதவா உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது. கண்டிப்பான முறையில் நாளைக்கு விளக்கேற்றுங்கோ. விளக்கேற்ற தவற வேண்டாம். அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தோட பெயர் என்ன, ஆத்துக்கார கல்யாணம் பண்ணிட்டாச்சுன்னா அவரோடது தான் நம்ம குலதெய்வம் இல்லையா? ஸோ அதனால் அந்த குலதெய்வத்தோட பெயரை ஒரு ஒயிட் பேப்பரில் 27 முறை 30 100 50 100 எத்தனை தடவைனா எழுதிக்கலாம். பட் 27 முறைக்கு குறையாமல் எழுத வேண்டும். அதை எழுதிட்டு நீங்கள் உங்கள் ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஏதோ சாமிக்கு பின்னாடி எடுத்து வச்சுருங்கோ. அது பாட்டுக்கு இருக்கட்டும் அந்த பேப்பர். ஸோ இதுதான் நாளைக்கு கார்த்தால் நீங்கள் பண்ண வேண்டியது இதுதான். கல் உப்பு 2 மஞ்சப்பொடியை போட்டு இருந்தால் பச்சைப்பால் இருந்தால் ஒரு 2-3 ஸ்பூன் அதையும் ஊற்றி குளிச்சுக்கோங்க. ஒன்று தலை குளிங்கோ. ஸ்பெசிஃபிக்காக உடம்புக்கு மட்டும் குளித்தா போகாது, தலைக்கு கண்டிப்பாக குளிக்கணும் எல்லாருமே. சரியா? முடிஞ்ச வரைக்கும். ரொம்ப முடியாதா மாமி எனக்கு முடியலன்னா அது வேறு விஷயம். பட் முடிஞ்சவா எல்லாருமே தயவு பண்ணி தலை குளிச்சுருங்கோ. நாளைக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்கோ. இந்த மஞ்சப்பொடியும் உப்பும் பச்சைப்பால், அது இந்த பால் இந்த மிஸ் ஆகிடுது அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. இது மஞ்சப்பொடியும் கல் உப்பும் மட்டும் 2 அதை போட்டு நீங்கள் தலை தோஷம் திருஷ்டி எது இருந்தாலும் போயிடும் அப்படின்னு சொல்லுவாள். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த தேங்காய் மஞ்சப்பொடி ஏலக்காய் அது எல்லாமும் நாளைக்கு பச்சரிசி அதெல்லாம் தயவு பண்ணி நாளைக்கு நீங்கள் வாங்கிடுங்கோ. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் 2 நாள் முன்னாடி. அதனால் இந்த 4-5 பொருட்களை கண்டிப்பான வாங்கிடுங்கோ. விளக்கு கண்டிப்பாக ஏற்றுங்கோ. நான் சொன்ன மாதிரி குளிச்சுருங்கோ. குலதெய்வத்தோட பேரை 27 தடவை எழுதிருங்கோ. அதுக்கப்புறம் கண்டிப்பான முறையில் பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்கோ. எல்லோரும் நன்னா இருங்கோ. 1000 காலம் சந்தோஷமாக இருங்கோ. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர.